ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, வெளியே தான் கேக் வாங்கி அன்றைக்கி கட் பண்ண முடியலை. சரி 12 மணிக்கு கேக் கட் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு கேக் ரெடி பண்ணி நான் வந்து கரெக்டாக 12 மணிக்கு கேக் கட் பண்ண சொல்லிட்டேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வந்து ஜலதோஷமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணா டேப்லெட் போட்டுட்டு தூங்கினாங்க. அவங்களுக்கு தூக்கத்துலேயே தான் கட் பண்ணாங்க. பசங்கள்லாம் வந்து எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டோம். மறுநாள் என்ன பண்ணோம், அவங்க லீவ் போட்டுட்டாங்க, வேலைக்கெல்லாம் போகல. அப்புறம் நான் வந்து எனக்கு இந்த பிரியாணியெல்லாம் அவ்வளோதா செய்ய வராதுன்னா நான் செய்ய மாட்டேன். அவங்க நல்லா செய்வாங்க, அதனால் நான் செய்ய மாட்டேன். பர்த்டே யாருக்கு பிறந்த நாளோ அவங்களையே வந்து பிரியாணி செய்ய சொல்லியாச்சு நாங்கள். அப்புறம் அவங்க பிரியாணிக்கு தான் செஞ்சுருந்தாங்க. செஞ்சுட்டு அப்புறம் பாயாசம் செஞ்சோம். பாயாசம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வெளியிலேயே கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நாள் இவங்க வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், இங்கே தான் இருக்காங்க. அவங்கள தெரிஞ்சதுலேருந்து அவங்கள வந்து நாங்கள் இந்த மாதிரி பிறந்த நாளுக்கு வந்து கூப்பிடாம இருந்ததே இல்லை. அதுவும் என்ன விசேஷமாக இருந்தாலும் அவங்கள வர வச்சு நாங்கள் வந்து சாப்பாடு கொடுப்போம். எங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு கொடுப்போம். சாப்பாடெல்லாம் அவங்க வயிறார சாப்பிட்டு போகிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் என் வீட்டுக்கார் செய்கிற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து என் பையனுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி, எங்களால் முடிஞ்சது சாப்பாடு யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தே இருவேன். அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்க. உண்மையிலே சொன்னால் இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அன்றைக்கி ஃபுல்லுமே நம்மளுக்கு சந்தோஷமாக இருப்போம். அப்படி தான் எனக்கு போணுச்சு. அன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போணுச்சு. கேக்கெலாம் கட் பண்ணி எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. என் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்களும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மார்னிங்லேருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு தான் சாப்பிடவே ஆரம்பித்தோம். ஏன்னா காலையில் சும்மா சிம்பிளாக தான் ஒரு டிஃபன் பண்ணியிருந்தோம். அப்புறமா நைட் தான் சாப்பிட்றோம். நாங்களும் சாப்பிட்டுட்டு அதோட ரெஸ்ட் எடுத்தாச்சு.